கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இறைவனுடைய அருள் வேண்டும் என்றால் அதற்குள்ள முயற்சியை நாம எடுக்கணும். அப்ப அந்த முயற்சியை எடுப்பதும் எடுக்காதும் நம்முடைய விருப்பமே. அதே இறைவன் தெளிவா சொல்லிட்டான். விரும்பியோர் ஏற்கலாம், விரும்பியோர் நிராகரிக்கலாம். இப்ப நாளைக்கு ஹஜ்ஜு பெருநாள்பாங்க. எல்லா மக்களும் ஒன்று கூடிய ஒரு மைய புள்ளி. அந்த மைய புள்ளியை பத்தி நாம பார்க்கணும். அப்ப 22வது அத்தியாயம் 34வது வசனம். ஹஜ்ஜு பெருநாள். அந்த ஹஜ்ஜுங்கிற அத்தியாயத்தையே ஒரு சாப்டரா கொடுத்துருக்கான். ஒரு சூரா, ஒரு வசனம், ஒரு அத்தியாயமே ஹஜ்ஜி. அப்ப இந்த 22வது ஹஜ்ஜிங்கிற அத்தியாயத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது 34வது வசனத்துல இறைவன் சொல்றான், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நான் இந்த குர்பானி வழிபாட்டை கொடுத்திருக்கேன். அதாவது குர்பான் என்னன்னா அதுல அரபி, அதுக்கு தமிழாக்க நீங்க பண்ணி பார்க்கணும். குர்பானி என்பது பலியிடுதல்ங்கிறாங்க. அடுத்தது ஹதியு அல்ல ஹதியுங்கிறாங்க. அந்த ஹதியு பாத்தீங்கன்னாக்கா 2வது அத்தியாயம் 169வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த மாசம் நீங்க குர்பானி கொடுங்கிறதுக்கு அந்த வசனங்கள் வரும். 2வது அத்தியாயம் 169வது வசனம் அல்ல ஹதியும். அப்ப குர்பானி என்பது பலி பிராணிகள், அதாவது நேர்ச்சை செய்கின்ற பிராணிகள், இறைவனுக்காக அறுப்பது. அந்த பிராணிகளை பத்தி சொல்றதுதான் குர்பானி, குறிப்பிட்ட பிராணிகளே. அதே மாதிரி அல்ல ஹதியும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த குறிப்பிட்ட பிராணிகளுக்கு ஆடு, மாடு, ஒட்டகம். அந்த ஆடு, மாடு, ஒட்டகம் எங்கெல்லாம் குர்ஆன்ல வருதோ அதையெல்லாம் எடுத்தீங்கன்னாக்கா அந்த கோர்வையா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப இந்த ஹஜ்ஜுடைய அத்தியாயத்துல இறைவன் இதை பற்றி தான் சொல்றான். அப்போ ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நான் இந்த சாக்ரிஃபைஸ் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு இறைவன் சொல்றான். அதாவது நீங்க ஆடு மாடுங்களை வளங்க, அதனுடைய பாலை குடிங்க, அதுல நீங்க சுமையும் வைக்கலாம், நீங்க அதன் மேல் ஏறி சவாரியம் செய்யலாம். இவைகளெல்லாம் செய்து இதற்கு அவைகள் சரி வரலைங்கும் போது அவைகளை நீங்கள் அறுத்து அறுத்துருங்க அப்படின்னு இறைவன் சொல்றான். இத வார்த்தையை ஒவ்வொரு வேதத்திலையும் நான் கொடுத்திருக்கிறேன், ஒவ்வொரு தூதரும் இதை சொல்லியிருக்காங்கன்னு இறைவன் சொல்றான். அப்ப இந்த வழிபாட்டு முறையை எப்படி இறைவன் நமக்கு சொல்றான்னு பாருங்க. அப்ப 22வது அத்தியாயத்துல 34வது வசனத்துல ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இந்த ஆடு மாடுகளை வசப்படுத்தி கொடுத்தேன், இவைகளை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டான். அடுத்தபடியா அந்த 22வது அத்தியாயம், அதாவது 33வது வசனத்துல 22ல 33 பாருங்க. அந்த 33ல பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த குர்பான் இது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நான் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு சமுதாயமும் நோன்பு வைக்கணும். அப்ப நோன்பு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நான் கடமையாகிட்டேன். அது 2வது அத்தியாயம் 185வது வசனத்துல சொல்றான், உங்களுக்கு மட்டும் நான் நோன்பு கடமையாக்கல, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்துக்கு நான் நோன்பு கடமையாக்குகிறேங்கிறான். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்துக்கு நான் நோன்பு கடமையாக்குகிறேன். அப்ப நோன்பு எல்லா சமுதாயத்திற்கும் நோன்பு இருக்குது. ஒண்ணு. அடுத்தது தொழுக, ஜக்காத்து, இறை வணக்கம், தர்மம், இதையே நான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒன்னையும் இறைவன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் கொடுத்த இறைவன் நம்ம அதான் பார்க்கணும். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரே வழிகாட்டுதலை கொடுத்துறான். ஏன்னா சொல்றான், இறைச்சகன் என்பவன் அனைவருக்கும் ஒருவன் தான். இலாகுக்கும் இலாகு வாகிதான், உங்களுக்குள்ள கடவுள் ஒரு கடவுள் தான். அதே மாதிரி ஒவ்வொரு தூதரும் சொல்றாங்க, என்னுடைய இறைச்சகனும் உங்களுடைய இறைச்சகனும் ஒருவன் தான். நீங்க வணங்குற கடவுளும் நான் வணங்கக்கூடிய சொல்ல கடவுளும் ஒருவர் தான். அப்படி இதை தான் பிரகடனப்படுத்துறாங்க. அப்ப இந்த வழிபாட்டு முறையும் ஒன்றுதான். இப்ப இந்த வழிபாட்டு முறையை எப்ப நம்ம பிரிச்சுக்கிட்டோம் போது அதே இறைவன் சொல்றான். அதே அத்தியாயம் 22வது ஹஜ்ஜினுடைய அத்தியாயத்துல 53வது வசனத்துல சொல்லும் போது, அவர்கள் தங்களுடைய வழிபாட்டுகளை துண்டு துண்டாக பிரித்து கொண்டார்கள். இறைவன் ஒரு வழிபாட்டை சொல்றான். இறை தூதர்களை வச்சு, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட இறை தூதர்களை கொண்டும்
இறைவன் கொடுத்த வேதங்களை கொண்டு இந்த வேதப்படியும் இந்த தூதர் படியத்தான் உங்க வழிபாட்டுகளை நீங்க அமைத்துக் கொள்ளணும். இதை விட்டுட்டு அவர் சொன்னார், இவர் சொன்னார், எங்க குரு சொன்னார் சொன்னீங்கன்னாக்கா உங்களுடைய வழிபாடு தீர் பிளந்து விடும், பிரிச்சிடுவீங்க அப்படின்னு இறைவன் சொல்லி இதை இவர்கள் பிரித்து கொண்டார்கள் என்று இறைவன் சொன்னான். 22வது அத்தியாயம் 53வது வருஷத்துல இவைகளை துண்டு துண்டாக ஆக்கினார்கள். இப்ப அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க வழிபாடுகள். அதுல அவங்க திருப்தி அடைஞ்சு மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இறை வழிபாடும் இறை தூதர்களுடைய புறக்கணித்துட்டு எங்களுடைய அப்பா சொன்னாரு, எங்களுடைய குருமார்கள் சொன்னாருன்னு போனதால திசை மாறிட்டாங்க. அந்த வழிபாடெல்லாம் வித்தியாசமா போயிடுச்சு. அப்ப விரதமும் வித்தியாசமா போயிடுச்சு. இறை வழிபாட்டுக்குள்ள அந்த ஆலயத்துக்கு நீங்க போய் நேர்ந்து கொடுக்குற அந்த ஆடு மாடு ஒட்டகம்னா இருக்க அவைகளையும் நீங்க வேறு திசைக்கு உங்க இஷ்டத்துக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு இறைவன் சொல்றான். அப்போ இறைவன் ஒரு பிராணிய நீங்க அறுக்கணும்னா இந்த மெத்தட்ல தான் அறுக்கணும் இறை தூதர் சொன்னாங்களே, அந்த இறை தூதர் சுட்டி காட்டிய வழியையும் நாம மாத்திட்டோம். நம்ம இஷ்டத்துக்கு அறுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிராணிகளை எப்படி அறுக்கிறோம்னா நம்ம இஷ்டத்துக்கு அறுக்கிறோமே தவிர தூதர்கள் சொல்லி காட்டிய வழிபடி அவைகளை நாம அறுப்பதில்லை. ஏன்னா அவைகள் நமக்காக படைக்கப்பட்டன. இறைவன் சொல்றான், அவைகள் அனைத்து உங்கள் உபயோகத்துக்காக உங்களுக்காக படைக்கப்பட்டது. இவைகள் எப்படி அறுக்கணும், எப்படி நீங்க பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னு இறைவன் சொல்லிட்டான். ஆனா இதெல்லாம் மாற்றா நீங்க செய்றீங்க, உங்க வழிபாட்டு முறையை மாத்திட்டீங்கன்னு 22வது அத்தியாயம் 53வது வருஷத்துல இறைவன் தெளிவா சொல்றான். அப்ப இந்த வழிபாட்டு முறைகளை இறைவன் மேலும் சொல்லும் போது இந்த இறை வணக்கம் பாருங்க, இறை வழிபாடு இறைவனுக்கு நன்றி செலுத்துறது. அப்ப இறைவனுக்கு எப்படி நன்றி நாம செலுத்தணும் என்பதை இறை தூதரும் இறைவன் விளக்கம் கொடுக்கலாம். அப்ப இறை தூதர்கள் மூலிய விளக்கம் கொடுக்கலன்னா, இன்னைக்கு முகமது பிசவாசம் இருக்காங்க, இதற்கு முன்னாடி ஈசா இருந்தாங்க, மரியத்தினுடைய மகனார், அதற்கு முன்னாடி மூசா வந்தாங்க. அப்படி ஒவ்வொரு இறை தூதரும் சொல்லி இறைவன் ஆபிரகாம் இப்ராஹிம் நபியை நமக்கு முன்னிலைப்படுத்தி காட்டுகிறான். இந்த இப்ராஹிம் நபி அப்படின்னு நீங்க குரான்ல அடிச்சீங்கன்னா எங்கெங்க இப்ராஹிம் நபி வருதோ அதை எல்லாத்தையும் தொகுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய தன்மை உங்களுக்கு தெரியும். இந்த ஹஜ்ஜுடைய நாள் அப்படிங்கிறத உங்களுக்கு அழகா பிரகாசமா தெளிவா தெரியும் உங்களுக்கு. அப்ப இப்ராஹிம் நபியினுடைய அந்த வாழ்க்கை வழிமுறையை தான் இறைவன் சொல்லும். இந்த இப்ராஹிம் நபியை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு, மனித குலத்திற்கு, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு நான் அவரை தலைமையாக்குகிறேன். அவர் தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். அவரை நான் தலைவராக்குகிறேன். அவரை தேர்ந்தெடுத்தேன். அவருடைய வழிகாட்டுதல் அதுபடி நீங்க நடங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அவருடைய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும் போது அவர் இறைவனிடம் இருந்து பெற்ற அந்த வழிகாட்டுதல் தான் வழிகாட்டுதல். அவரு சொல்றாரு தன்னுடைய மகனார் இஸ்மாயிலோட சொல்லி, இந்த ஆலயத்தை கட்டி முடிச்சோன்னு இறைவா இந்த ஆலயத்தை கட்டுற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த, இதை நீ ஒப்புக்கொள்ளு, ரப்பனா தக்கப்பல் மின்னா, இந்த பணியை எங்களிடம் ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லிட்டு திருப்பி அவர் சொல்றாரு, இறைவா உன்னை நான் எப்படி வழிபடணும், என்னுடைய சந்ததிகள் எப்படி வழிபடணும் அதை எனக்கு சொல்லி காட்டுங்க. மொத்தம் இந்த இறைவனு அவருக்கு வழிகாட்டுறாரு, அவர் மூலியமா வழிகாட்டுறாரு. இந்த ஆலயத்திற்கு நீரு உமர் மகனும் நெல்லுங்க. அப்ப இப்ப நிக்கிறோம், கை கட்டி நிக்கிறோம். ருக்கு செய்யுங்க, பாதி உடம்ப பெண்ட் பண்றது. சரிதா செய்யுங்க. இறை வணக்கத்துல உச்சக்கட்டம் என்னன்னாக்கா நெத்திய தரையில வைங்க. இந்த இடத்துல இறைவனுடைய திருநாமத்தை சொல்லுங்க. இறைவன் என்னென்ன கற்றுக் கொடுத்தானோ அந்த வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்றது, ரிப்பீட் பண்ணுங்க. இதான் இறை வணக்கம்னு சொல்றான். அந்த இறை வணக்கத்துல இறைவன் சொல்லும் போது இதை விட்டு நீங்கள் சிலை வணக்கம் செய்யாதீர்கள். இறைவனுக்கு ஒரு 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 பொருளை கொண்டு இதான் இறைவன் சொல்லி அதற்கு ஒரு பெயரை வச்சு அப்படி ஒரு வணக்கத்தை பண்ணாதீங்கன்னு இப்ராஹிம் நபிக்கு சொல்லி காட்டுறான் இறைவன். ஒண்ணு, அதே இப்ராஹிம் நபி இறைவனை பார்க்கணும், இறைவன் எப்படி இருப்பான்னு நினைக்கும் போது இதற்கு முன்பு அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த சூரியனை பாக்குறாங்க. சூரியன் ரொம்ப பெருசாகணும், இந்த சூரியன் தான் என்னுடைய கடவுள்னு சொல்றாங்க. இந்த சூரியன் தான்
என்னுடைய இறைவன் என்னுடைய கடவுள் போது அது கொஞ்ச நாளைக்கு பிறகு அதனுடைய மறையிற சக்தியெல்லாம் பார்த்துட்டு இது என்னுடைய கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்பு சந்திரனையும் பாக்குறாங்க. சந்திரன் இதுதான் என்னுடைய இறைவன், நல்ல பிரகாசமா இருக்குது அப்படிங்கும்போது அந்த பிரகாசம் மங்கும் போது மங்கக்கூடியது மறையக்கூடிய எவையுமே என்னுடைய இறைவன் இல்லை, என்னுடைய அல்லாஹ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த லாகு வணங்கக்கூடிய பொருளுக்கு பேர் லாகு, அந்த என்னுடைய லாகு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப எது உன்னுடைய லாகு அப்படிங்கும் போது இறைவன் சொல்லி காட்டுறான், இவைகளை படைத்த இறைவன் தான் என்னுடைய லாகு. சூரிய சந்திரன் வானம் பூமி இவைகளை படைத்த இறைவன் தான் என்னுடைய இறைவன் என்று இறைவன் பக்கம் திரும்புறாங்க, நம்மளையே திரும்பி வைக்க சொல்றாங்க. அப்ப இதுதான் அப்ப ஒவ்வொரு வணக்கத்து முறையும் அவங்க அழகுபடுத்தி நமக்கு சரிப்படுத்தி காட்டுறாங்க. அந்த நேரத்துல இப்படிலாம் காட்டுற போது அவங்களை சுத்தி உள்ள மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க சுத்தி உள்ள மக்கள் எல்லா இறை தூதரும் யார் யாரெல்லாம் ஒவ்வொரு இறை தூதரும் அந்த மக்கள்லாம் எப்படி வழிபட்டாங்க அப்படின்னு வழிபாடை மக்கள் டிசைன் பண்ணாங்க. அது எப்படி டிசைன் பண்ணாங்கன்னா அந்த வழிபாட்டுல மக்கள் அவங்க இஷ்டத்திற்கு எங்க குரு சொன்னாரு, எங்க மூதாயிரம் சொன்னாங்க, எங்க அப்பா காட்டினாரு, எங்க தாத்தா காட்டின வழின்னு அந்த வழியை காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க, அந்த வழியை செய்து காட்டுறாங்க. ஒரு ஆலயத்துல அவங்க நேருக்கு மாறா சுத்துறாங்க. இப்ப அங்க போனீங்கன்னாக்கா நம்ம ரத்த ஓட்டம் எப்படி போகுது அந்த மாதிரிதான் ஆலயத்தை சுத்தணும். அதற்கு பிறகு நேரு மாறமா ஆலயத்தை சுத்துறது ஒண்ணு. ரெண்டாவது ஆலயத்தை சுத்தும் போது சீட் அடிப்பது, விசில் இந்த மாதிரி சீட் அடிப்பது, இதெல்லாம் வணக்கம். இதெல்லாம் கேளிக்கையா இருந்தாலும் இதை வணக்க வழிபாடா ஆக்கி வச்சிருந்தாங்க. அப்ப இந்த வணக்க வழிபாடுல சுத்துறது, சீட் அடிக்கிறது, கை தட்டுறது, இதெல்லாம் வணக்க வழிபாடு அந்த மக்கள் செய்தாங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாம நிர்வாணமும் இறை வழிபாட்டை செய்தாங்க. அந்த ஆலயத்தை நிர்வாணமும் சுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம இறை வழிபாட்டுல உச்சகட்டம் நரபலி. நம்ம குடும்பத்துல நம்ம தலைச்சம் பிள்ளைய நரபலி கொடுக்கணும். அந்த மந்திரவாதி சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்ம நல்லா இருக்கணும் என்பதற்காக நம்முடைய குழந்தைகளையே மூத்த குழந்தைய நரபலி செய்வது, இவை அனைத்தையும் ஒழித்துதான் இப்ராஹிம் நபி. இதெல்லாம் வணக்க வழிபாடு இல்லை. இந்த மாதிரி நீங்க சுத்துறது, இந்த மாதிரி நிர்வாணம் போறது, இந்த மாதிரி கைத்தட்டுறது, இந்த மாதிரி சீட்டடித்து உங்களுடைய இறை ஆலயத்தை கண்ணிய குறைவுபடுத்துவது வணக்க வழிபாடுல நான் சொல்றது இறைவன் காட்டி கொடுத்த வழிபாடுதான் கண்ணியமானது. எப்படி கண்ணியமானது? நிற்பது, குனிவது, இறைவனுக்கு இந்த சைதா செய்வது, பிறகு இறைவனுடைய திருநாமத்தை அமைதியான முறையில தியானம் பண்றது. இறை உருவ வழிபாடு இல்லாத அந்த இறைவனை அமைதியான முறையில 10 நிமிஷம் 15 நிமிஷம் அமைதியான முறை இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி நீங்கள் தியானம் பண்ணுவது, இதுதான் தியானம், இதுதான் இறை வழிபாடு என்ப வழிபாட்டை நமக்கு அழகான முறையில இப்ராஹிம் நபி கத்துக் கொடுத்தாங்க. இந்த இப்ராஹிம் நபியுடைய வழிகாட்டுதல் தான் இந்த இறை வணக்கம், மற்ற அனைத்தும் இறை வணக்கம் அல்ல என்று தெளிவுபடுத்தி இந்த தெளிவான வழிபாட்டுல தான் ஒவ்வொரு இறை அடியாரும் ஒவ்வொரு இறை தூதரும் ஃபாலோ பண்ணுங்கிறான். ஒவ்வொரு இறை தூதரும் சொல்லும் போது நீங்க இப்ராஹிமுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுங்க, இப்ராஹிமுடைய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்க, இப்ராஹிமுடைய தீனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ண சொல்லி ஒவ்வொரு இறை தூதரும் கட்டளையிடுறான். அப்போ ஒவ்வொரு இறை தூதரும் கட்டளையிடும் போது அதே இறைவன் இன்னொரு இடத்துல 4வது அத்தியாயம் 11வது வசனத்தை சொல்லும் போது யாரெல்லாம் இறைவன் அறிமுகப்படுத்திய இறைவன் சுட்டி காட்டிய இறை தூதருடைய வழியும் அந்த இறை தூதர்கள் சுட்டி காட்டிய வழியும் யார் பின்பற்றார்களோ அவர்கள் நேரான வழியில் இருக்கிறார்கள். முஸ்லிம்னா அசலம பின்பற்றக்கூடியவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், இறை தூதருடைய வழியும் இறைவனுடைய வசனத்திலையும் சமாதானம் ஆகிக்கொண்டவர்கள், ஐக்கியமானவர்கள். இவர்கள் செல்கின்ற வழி, யார் செல்கின்ற வழி? இறை தூதரும் இறை தூதரை பின்பற்றிய அந்த நம்பிக்கை கொண்டவர்களும் செய்கின்ற வழியை விட்டு யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் அனைவரும் அந்த வழியை விட்டவர்கள். அவர்கள் தன்னுடைய தீனை நமத்திட்டாங்க, தீனை விட்டு போயிட்டாங்க. ஆகவே அவர்கள் இறைவனுக்கு மாறுபாடு செய்தவர்கள், வழிகேடர்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுறான்.
அப்ப இறைவழி என்ன என்பது நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப இந்த இறைவழியில யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் சொல்றான் முஸ்லீம். முஸ்லீம்னா யாரு? இறைவனுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு நடப்பவர்களுக்கு பேர் தான் முஸ்லீம். நீங்க நம்ம முஸ்லீம்னா தனி ஒரு மதம் ஜாதி மாதிரிலாம் வரக்கூடாது. முஸ்லீம்னா அரபுல சொல்லப்பட்ட வார்த்தை, தமிழ்லயும் சொல்லலாம். உலகத்துல எந்த இறை தூதர் இருந்தாங்க, அவங்க பேசின மொழியில அவங்க சொன்ன மொழி என்ன மொழியில சொன்ன வார்த்தை முஸ்லீம். இறைவன் சொல்றான் யாருக்கு? இப்ராஹிம் நபி பார்க்கலாம். இப்ராஹிம் நபிக்கு சொல்றான் சம்மாக்கும் முஸ்லீம், உமக்கு நான் தான் முஸ்லீம் என்று பெயர் வைத்தேன். ஏன்னா இந்த வழிபாட்டுகளை நீங்க அழகான முறையில் செய்யும் போது இந்த யாரெல்லாம் இந்த வழிபாட்டை ஏற்றுக்கொண்டார்களோ அதன்படி தன்னை ஈடுபடுத்துகிறார்களோ அவர்கள் இறை கட்டளைக்கு அடிபணிந்தவர்கள், இறை கட்டளை ஏற்றவர்கள். ஆகவே அவர் அனைவருக்கும் நான் முஸ்லீம் என்று பெயரிட்டேன் என்று இறைவன் தான் அல்லாதான் இந்த கட்டளை ஏற்று நடப்பவங்களுக்கு முஸ்லீம்னு பேர் வச்சாங்க. அப்ப இதே இப்ராஹிம் நபியை சொல்லும் போது இப்ராஹிமே நீர் உமக்கு முன்பு உள்ள நூஹ் நபியுடைய வழித்தோன்றல் என்று அதையும் சொல்லிட்டான். அப்ப நூஹ் நபியுடைய வழித்தோன்றும் போது நூஹ் நபியும் அந்த வார்த்தையை தான் இறைவன் பயன்படுத்தலாம். இப்படி நூகு நீர் சொல்லு அந்த கூண மினல் முஸ்லிமே, நான் இறைவனுடைய அடியானா ஏவப்பட்டேன். முஸ்லிம்னா நான் இறை கற்ற ஏற்று நடக்கக்கூடிய இறை தூதராக இருக்கிறேன் என்று நூஹ் நபி சொன்னான். அப்ப முஸ்லீம்ங்கிற வார்த்தை எங்க வருது? நூஹ் நபி சொல்றாங்க, முஸ்லீம்ன்ற வார்த்தையை சொல்றாங்க அவங்களோட மொழியில. அப்ப இப்ராஹிம் நபி அவங்க மொழியில சொல்றாங்க, மூசாவும் அவங்க மொழியில முஸ்லீம் சொல்றாங்க, ஈசாவும் அவங்க மொழியில முஸ்லீம் சொல்றாங்க, நபிகளாய் ஸல்லல்லாஹு அவர்களும் முஸ்லீம் சொல்றாங்க. அப்ப இந்த முஸ்லீம்ங்கிற வார்த்தை ஆரம்ப வார்த்தை. அல்லாஹ் என்பது ஆரம்ப வார்த்தை. அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் வைத்த பெயர் முஸ்லீம். இப்ப அல்லாஹ்வை கட்டளை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் முஸ்லிம்கள். அந்த கட்டளைக்கு மாறு செய்வர்கள் எல்லாம் யாரு? இறை நிராகரிப்பவர்கள் என்று இறைவன் பிரிச்சு காட்டான். அப்ப இந்த கட்டளைப்படி நீங்க யாரெல்லாம் வாழ்றீர்களோ அவர் சொல்றான் அல்லாஹ் மிக பொருத்தம், அல்லாஹ் மிக விரும்பக்கூடிய மக்கள் அப்படிங்கிறான். அப்ப இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு கொடுக்கல, உங்களுக்கு நன்மையைத்தான் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம வணங்குற அந்த தொழுகைக்கு பாருங்க, நிக்கிறோம், குனிகிறோம், சைதா பண்ணோம். இது யாருக்காவது தொந்தரவு இருக்கா? இல்ல, யாருக்கும் தொந்தரவு இல்லை. அதே மாதிரி நீங்க தர்மம் பண்றீங்களா, யாருக்காவது தொந்தரவு இருக்குதா? இல்ல, பிரத்தியாருக்கு தான் நன்மையாக்குது. அப்ப தர்மங்கிற சிந்தனை உனக்கு கொடுக்குது, அதை கொண்டு மத்தவங்களை நீ வாழ வைக்கிற. அதே மாதிரி உன்னுடைய வணக்கம் உனக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது, எந்த ஒரு மனிதனுக்கு கெடுதலை கொடுக்கல. அப்போ வணக்க வழிபாடு எல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்குது. அதே மாதிரி இந்த குர்பானி என்பது நீங்கள் வளர்க்கின்ற பிராணிகளை நீங்கள் உபயோகப்படுத்தீர்கள், பிறகு உபயோகமற்ற நிலைக்கு வந்த பிறகு அவைகளை அறுக்கிறீர்கள், அவைகளுடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுறீங்க, பிறருக்கும் கொடுக்குறீங்க, உண்டு பிறருக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னு இறைவன் தெளிவா சொல்லும் போது எப்படி சொல்ற? 2வது அத்தியாயம் 185 எல்லாருக்கும் ஒரு வழிபாடு தான் நோன்பு. அதே மாதிரி 22, 30, 34 எல்லாருக்கும் நான் அந்த ஸ்லாட்டரிங் கொடுத்துருக்கேன், வழிபாடு முறையை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். அடுத்தது 108:2 தொழுகையும் நீங்கள் அறுத்து பலியிடுங்க. அறுத்து பலியிடுங்க, நமக்கு நம்மளே சாப்பிட்டுக்கிறோம். அதாவது சொல்ல பாருங்க, நீங்கள் அறுக்கின்ற பிராணிகளுடைய ரத்தமோ இறைச்சியோ என்னை அடையல. நீங்க அறுக்கிறீங்க பாருங்க பிராணிகள், அதனுடைய ரத்தமோ இறைச்சியோ என்னை அடைவதில்லை. நான் சொல்றேன் பாருங்க அந்த கட்டளை, அந்த கட்டளை யார் பின்பற்றாலோ அதுதான் என்ன அடையும். அதான் தக்குவா. தக்குவா என்பதுன்னா நீ those who are bind the order of Allah, இறைவனுடைய கட்டளை யார் ஏற்று நடக்கிறாரோ அதான் தக்குவா, அதான் இறையச்சம். இறையச்சம் இறைவனுக்கு பயப்படும், இறைவனுக்கு எப்படி கிடையாது. இறையச்சம் என்பது இறைவன் என்னென்ன கட்டளை இடுகிறானோ அந்த கட்டளைகள்லாம் நமக்கு நன்மையை கொடுக்கும், பிறருக்கு நன்மையை கொடுக்கும். அந்த நன்மையான காரியங்கள் செய்வதுதான் இறையச்சம் அப்படின்னு இறையச்சத்தை பத்தி இறைவன் தெளிவா சொன்னான். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இந்த ஆடு மாடுகளை அறுத்து நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு சமுதாயத்திலும் குறிப்பா எல்லாரும் என்ன இந்த முஸ்லீமை தான் பாக்குறாங்க, இந்த முஸ்லீமை தான் பாக்குறாங்க. இப்ப பாருங்க, அந்த
தெலுங்கானால ஒரு பள்ளியாசில போய் உடைச்சிருக்காங்க. மாடையெல்லாம் வெட்டக்கூடாது இப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க சிந்திக்கணும். இறைவன் சொல்றான், ஒவ்வொரு சமுதாயத்தையும் கூப்பிட்டு சொல்றான், நீ இறைவனை பற்றி ஆர்கியூ பண்ணியா, இறைவனை பற்றி தர்க்கம் பண்றியா, அப்ப எதை வச்சு நீ தர்க்கம் பண்ற? உன்னுடைய வேத வசனங்களை கொண்டு வா. உனக்கு எது வேதம், அந்த வேதத்தை கொண்டு வந்தா. அந்த வேதத்தினுடைய தூதர் யாரு, அவரோட வழிகாட்டுல கொண்டா. அதனுடைய படிச்ச அறிவை கொண்டா. அப்ப ஞானம்ங்கிற அறிவை கொண்டும் வேதத்தை கொண்டும் வேத விளக்கம் தூதரில் கொண்டு நீ ஒவ்வொரு மக்களையும் நீ சரி பண்ணணும், இல்ல ஆர்கியூமெண்ட் பண்ணணும். இப்ப நான் என்னுடைய வேதத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னா நீ அந்த வேதத்துக்கு மாறு சொல்லணும், உன்னுடைய வேதத்தை கொண்டு வாங்கலாம் இறைவன். நீங்க தர்க்கம் பண்ணுங்க, எதன அடிப்படையில, வேத அடிப்படையிலையும் வேத தூதுவத்தின் அடிப்படையிலையும் நீங்க தர்க்கம் பண்ணுங்க, அழகான முறையில தர்க்கம் பண்ணுங்கன்னு 22வது இதே ஹஜ்ஜுடைய அத்தியாயத்துல 8வது வசனம் சொல்லுவாங்க. 22வது அத்தியாயம் 8வது வசனம் சொல்ல, பிரகாசமான வேதம், நேர்வழி காட்டுதல், கல்வி, ஞானம் இவைகள் இல்லாமல் நீங்கள் யாரும் தர்க்கம் பண்ணாங்க. யாராவது தர்க்கம் பண்ண கூட்டுவாங்க. இப்போ முஸ்லீம்கள் தான் பழிடுறாங்களா, முஸ்லீம் தான் குர்பானி கொடுறாங்களா, முஸ்லீம் தான் ஆடு மாடல விட்டுறாங்களா, நீங்க வெட்டலையா கேட்கிறான் இறைவன். பாரு, அப்போ இவன் வெட்டுறதுக்கு இறைவன் சொல்லி கொடுத்த மெத்தடு, இறை தூதர்கள் சொல்லி கொடுத்த மெத்தட் இவன் செய்யறான். இவன் என்ன செய்யலாம், மாத்து, இதுக்கு நேர் மாத்தா செய்யலாம். ஆனா எல்லாரும் செய்யறாங்க. அப்ப முஸ்லீம்களை மட்டும் அவங்க ஒரு குறிப்பிட்ட இவங்கெல்லாம் அப்படி செய்யறாங்க, இவங்க எல்லாம் பழியிடுறாங்க, இவங்க எல்லாம் மாமிசத்தை திக்கிறாங்க, இவங்க முரட்டுத்தனமா இருப்பாங்கன்னு தேவையில்லாத காரியத்தை எல்லாம் கொண்டு இங்க திரிக்கிறாங்க. அப்ப இவங்க திரிக்கிறாங்க, கொள்றாங்கனாக்க இவங்க உங்களுடைய வேதத்துக்கு முரண்படுறாங்க, இவங்க தூதருக்கு முரண்படுறாங்க. இவங்க வேதத்துல சாப்பிடுங்க, பிராணிகளை சாப்பிடுங்கிறது. அப்ப வேத தூதர்களும் செய்து காட்டினாங்க. அப்ப இவங்க நாங்கத்தான் செய்யறோம், முஸ்லீம்கள் தான் செய்யறாங்க, பழியிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது முஸ்லீம்களை போராமைகளை தாக்கும் போது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்படி காட்டும் போது இப்படி இந்த 3 வரல வருது பாருங்க. அப்போ உன்னுடைய வேதம் அதுல சொல்லப்பட்டிருக்குது, உன்னுடைய தூதர் அந்த ஆடு மாடை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இறைவன் கேட்கலாம். அதான் ஒரு தர்க்கம் பண்றீங்கன்னா வேதத்தை கொட்டுவாங்க, வேத தூதர்களை வச்சு தர்க்கம் பண்ணுவாங்க. அடுத்தபடியா இறைவன் இந்த அப்பலாயத்தபிள் குரான், இந்த குரானை நீங்க சிந்திக்க வேணாமா? இந்த காரியங்கள் உங்கள் இறைவன் காட்டிய இந்த வழிமுறைகளை நீங்க சிந்திக்க கூடாதா அப்படின்னு இறைவன் கேட்கலாம். உங்க உள்ளத்துல பூட்டா போடப்பட்டிருக்குறான். இப்ப அதே இறைவன் பாருங்க, இன்னும் ஒரு இடத்துல பல இடத்துல சொல்லும்போது காமனா நம்ம திங்க் பண்ற பாருங்க. இன்னைக்கு 800 கோடி மக்கள் இருக்கும் உலகத்துல, பாத்தீங்கன்னா 800 கோடி மக்கள் இருக்கும். இதுல 500 கோடி மக்கள் என்வி தான், நான் வெஜிடேரியன் தான். ஒரு 300 கோடி மக்கள் வெஜிடேரியன் வைங்க. இப்ப வெஜிடேரியன் உள்ளவங்க எல்லாம் என்விக்கு மாறிட்டா இது பத்தாக்குறை வரும், என்விக்காரங்களாம் வீக்கு மாறிட்டாலும் பத்தாக்குறை வரும். இவைகள்லாம் யார் சாப்பிடுறது, இந்த பிரச்சனை வரும். இப்ப இந்த 500 கோடி மக்களும் ஒரு நாளைக்கு ஸ்லாட்டரிங், ஆடு மாடு ஒட்டங்களை ஸ்லாட்டரிங் பண்றாங்க பாருங்க. இந்த நாளை விட்டுங்க, டெய்லி ஸ்லாட்டரிங் பண்றாங்கல்ல, அதனுடைய எண்ணிக்கை எடுங்க. மனிதனுடைய பிறப்பை எண்ணிக்கை எடுங்க, மனிதனுடைய இறப்பு எண்ணிக்கை எடுங்க. இந்த மிருகங்கள் பாருங்க, இந்த ஆடு மாடு ஒட்டகம் சாப்பிடக்கூடிய இவைகளுடைய பிறப்புடைய எண்ணிக்கை எடுங்க, இவைகளுடைய இறப்புடைய எண்ணிக்கை எடுங்க. எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு செகண்டுக்கு மனுஷன் எத்தனை பேர் பிறக்கிறாங்கிறத பார்க்கும்போது இந்த ஆடு மாடுடைய பிறப்பை பார்த்தீங்கன்னா 20% கூட. அதே மாதிரி மனித சமுதாயம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நாளைக்கு இறப்பு எடுத்துக்கொண்டீங்கன்னா இதனுடைய இறப்பு கம்மி, இதனுடைய இறப்பு அதிகம், இதனுடைய இறப்பு ஸ்லாட்டரிங்ல அதிகம். அப்ப 20% கொண்டு இருக்குதுன்னு இன்னைக்கு எல்லாருமே ஆய்வு பண்ணி சொல்றாங்க. அப்ப நீங்க இந்த 20% நீங்க நம்ம நிலத்துல உழுவுறோம் பாருங்க, பயிற்சியெல்லாம் அதை களை எடுக்கிறாங்க. களை என்னன்னா தேவைப்படாத ஒரு இதில களை எடுத்தாதான் நம்முடைய பயிர் வளர்ச்சியாகவும் நமக்கு சாப்பாட்டுக்கு ஒரு வழிகாட்டும். இல்லைன்னா எல்லாம் சேர்த்து அதை அழிவிடும். அதே மாதிரிதான் தேவையற்ற இந்த பிராணிகளை சாற்றி பண்ணுங்க அப்படின்னு இறைவன் சொல்றான். அப்படி பண்ணலன்னு வைங்க, இவைகளுடைய பெருக்கம் அதிகமாகும். பெருக்கம் அதிகமான ரோட்ல நம்மளால நடக்க முடியாது, ரோட்ல நம்ம நடக்க முடியாது, வீட்லயும் வாழ முடியாது. ஏன்னு கேளுங்க, இப்ப நம்ம வீட்டுல குடும்பத்துல 10 பேர் இருக்கும். இந்த 10 பேர் ஆடு மாடு வளர்க்குறோம்னு வைங்க, ஒரு வருஷத்து வளங்க, அது 20-30 ஆகும்.
இல்ல 40 ஆகும். ஊடு பூரா ஆடு மாடுதான் இருக்கும், சாணியும் சச்சை இருந்தா இதுக்கே நம்ம நேரம் போகும். இது ரோட்ல விட்டுறீங்க, அவ்வளவு பேர் தான். நம்மளால ரோட்ல வண்டியை ஓட்ட முடியாது, எதுவுமே நடக்க முடியாது. அப்ப இவை அனைத்தும் நமக்கு தொந்தரவு ஆயிடும். எது எந்த அளவுக்கு போது பாருங்க. இப்ப இது மாதிரி நம்ம இறைவன் சிந்திக்க சொல்றாங்க. அப்படாயத்தவர்களுக்கு இந்த குரானை சிந்திக்கவன இதை நீ ஆய்வு பண்ணு. இந்த ஆடு மாடு ஓட்டம்ங்கிற வசனம் இருக்கே, அதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்து பாத்தீங்கன்னா இவை அனைத்தும் வந்து உனக்கு நன்மைக்கு கொடுத்தா உனக்கு தீமை கொடுக்கல. ஆனா நீ இதுபடி செய்யலன்னா இவை அனைத்தும் உனக்கு தீமையாயிடும். நான் இறைவன் நீ வாழ முடியாது அப்படி சொல்றாங்க. இப்ப சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் உயிர் படி தானே அப்படி சொல்லுவாங்க. உயிர் தானே, உயிர் படிங்கிறாங்க. சரி உயிர் படின்னு சொல்றீங்க. இந்த ஆடு மாடு ஓட்டம்லாம் எதை திங்குது? இந்த கீரையும் வெஜிடேரியன் தான் திங்குது. அது உயிர் இல்லையா? இவைகளை திங்கிறது தானேங்க, இது உயிர் தான். மீன் இருக்குது கடல்ல, பெரிய மீன் எதை திங்குது? சின்ன மீன் தான் திங்குது. எல்லாம் உயிருக்கு உயிர் தான். இதைத்தான் இறைவன் சொல்ல, நான் படைத்ததை வந்து நீ சிந்திச்சு பாரு. என்னுடைய படைப்புக்கு மாற்றமா உன் கருத்து வந்துன்னா அது உனக்கு ஏதுவா இருக்குதா உனக்கு பாதகமா இருக்க சிந்திச்சு பாருங்களாம். அப்போ ஒன்ன கொண்டுதான் ஒண்ணு வாழுது. இப்ப நம்ம வந்து மிருகத்தை எல்லாம் சாப்பிடல, புலி சிங்கத்தை நம்ம சாப்பிடக்கூடியதான் அது வேற, நம்ம சாப்பிடல. இப்ப நம்மள பாருங்க, இப்ப நம்ம சாப்பிடுறது வந்து என்பி நான் வெஜிடேரியங்கிறாங்க. சும்மா ஒரு சின்ன கருத்தா நான் உங்களுக்கு சொல்ல பாருங்களேன். ஆடு மாடு ஒட்டம் உயிரைத்தான் சாப்பிடுது. எதை சாப்பிடுது? இந்த கீரை புல்லு இவெல்லாம் சாப்பிடுது. ஒட்டம் வந்து முள்ளு செடியை சாப்பிடுங்க, அது நம்ம வயலுக்கு தான் ரத்தம் வந்துடும். அந்த அளவுக்கு முள்ளு செடி ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாரு. இப்ப அதை நம்ம சாப்பிடுறோம். இப்ப இவையெல்லாம் வந்து வெஜிடேரியன். அப்ப ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் எதை சாப்பிடுதுன்னா வெஜிடேரியனை சாப்பிடுது. நீங்க சொல்ற கீரை வகைகளை சாப்பிடுது. அவைகளை சாப்பிட்டு வாழக்கூடிய அவைகளை நாம அறுத்து சாப்பிடுறோம். அப்படி அறுத்து சாப்பிட போனா அதே நமக்கு டேஞ்சர் ஆகிடும் இறைவன். அப்ப அதை அறுத்து சாப்பிடும் போது அது வெஜிடேரியன். நாம சாப்பிடுற மாமிசம் எப்படின்னு என்வி ஆகும், அது வெஜிடேரியன் தானேங்க. சும்மா ஏதாவது ஒரு சிந்தனைக்கு ஒரு இதுக்காக நான் சொல்றேன். அவைகள் எது சாப்பிடுறது? வெஜிடேரியன் சாப்பிடுது. அப்ப அவைகளை சாப்பிடுறோம், நம்மளும் வெஜிடேரியன் தானே. ஏன் நம்ம எப்படி என்வி ஆகும்? இப்போ சிங்கத்தை சாப்பிடுறோம், அது மிருகம் அடிக்குது, அது வேணா என்விங்களா? இது என்வின்னு சொல்ல முடியாத, இது வீயை தானே சாப்பிடுது. அப்ப நம்மளும் வீயை தானே சாப்பிடுறோம். இப்படி கருத்து முரண்பாடுலாம் நிறைய வருது. ஆகவே இறை வசனங்களையும் இறை வழிபாட்டு முறையும் இறை தூதர்களுடைய அந்த செயல்பாடுகளையும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு அது பாதகத்தை கொடுக்காது. அது அழகான வாழ்க்கை முறையை கொடுக்கும். அது வந்து சுபிச்சத்தை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு இணக்கத்தை கொடுக்கும். எல்லாமே இப்ப நம்ம சாப்பிடுறோங்க, இந்த ஆடு மாடு சாப்பிடுறோம், நம்ம மட்டும் எல்லாரும் கொடுக்குறோம். இன்னைக்கு எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இதை கொண்டு இருக்காங்க பாருங்க. இதைதான் நம்ம சிந்திக்கணும். ஒன்ன கொண்டு ஒண்ணு வாழுது. அப்போ ஒன்ன கொண்டு ஒண்ணு இருக்கும் போது இவைகளை நாம படிக்கிறவங்க கூட்டி நிற்போம். அப்படி முழுசா போடுறது, அது அப்படியே வேகமான முறையில் செய்து இவையெல்லாம் தடுக்கப்படுது. அப்ப எந்த முறையில அறுக்கணும் என்பதை கூட இறைவன் தூதர் மூலியமா சொல்லி காட்டிருக்காங்க. ஆடை எப்படி இருக்கணும், இப்படியா இருக்கணும், ஒட்டகத்தை எப்படியா இருக்கணும், அப்படியா இருக்கணும். இவை எல்லாம் ஏன் சொல்றாங்கன்னாக்கா அந்த உடம்புல ரத்தம், அந்த பிளஷ் உள்ள ரத்தம் எல்லாம் போனா ரத்தம் சுத்தமான அந்த பிளஷ் கிடைக்கும். அந்த பிளஷ் என்ன? வெஜிடேரியன் தான். வெஜிடேரியன் தான், நம்ம சாப்பிட வெஜிடேரியன் தான். என்பி நம்மளை போட்டு பிரச்சனை பண்றாங்க. அதனால மார்க்கம் என்பது வந்து இறைவன் காட்டி கொடுத்தான் மார்க்கம். வழிபாடு என்பது இறைவன் காட்டி கொடுத்தான் வழிபாடு. இறைவன் இல்லாத அவர் சொன்னார் இவர் சொன்னார் அது மாற்றமா தான் இருக்கும். தங்கள் கைகளால் எழுதி கொண்டு இதை இறைவன் புறத்தில் இருந்து வந்தது, இது இறைவனுடைய வார்த்தைகள் என்று சொன்னாலும் நம்ப எங்கிறான். அப்ப எது இறைவசனம் உனக்கு பாதகம் அளிக்க ஒருபோதும் இறைவசனமா இருக்காது. அப்ப இறை வசனங்களும் இறை தூதர்களும் உனக்கு அனுப்பியது எதுக்குன்னா நீ சுபிச்சமா வாழணும். அந்த சுபிச்சத்தை கொண்டு என்ன நீ நெருங்கணும் அப்படின்தான் இறைவன் நல்ல அழகான வழிகாட்டுதல் எல்லாம் சொல்லியிருக்கான். அந்த வழிகாட்டுல பாத்தீங்கன்னா 40வது அத்தியாயம் 3வது வசனம் 4வது வசனம் 29ல 69 இவரெல்லாம் என்ன சொல்றோம்னா, யாரெல்லாம் நன்மை செய்கிறார்கள், நன்மைனா இறை கட்டளப்படி இறைவனுடைய வார்த்தைப்படி இறைவனுடைய வழிகாட்டல்படி இந்த இறை தூதர்களுடைய வழிகாட்டல்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களை இறைவன் நேசிக்கிறார். இவர்களை அல்லாதவர்கள், இதற்கு மாறாக உள்ளவர்கள் இறைவன் ஒருபோதும் அவர்கள் நேசிப்பதில்லை என்று சொல்லி இறை தூதர் முகமது நபி இருக்காங்க பாருங்க. ஆரம்ப நபியிலேருந்து இறைவன் வந்து வேதத்தை வந்து முகமது நபிட்ட முடிக்கிறான்.
அப்போ முகமது நபிட்ட முடிக்குமோ அந்த வேதத்துல டிக்ளேர் பண்ண சொல்லுவாங்க, இன்னைய நாள்ல நீங்க டிக்ளேர் பண்ணிடுங்க, நான் வணங்குற தெய்வங்களை நீங்க வணங்க மாட்டீங்க, நான் வணங்குற கடவுளை நீங்கள் வணங்க மாட்டீர்கள், நான் வணங்குவது ஒரு கடவுள் தான், ஒரு லாகு தான். அந்த லாகு யாருன்னா அல்லாஹு, அனைத்தையும் படைச்ச அந்த அல்லாஹு, அந்த அல்லாவை நான் வணங்குகிறேன், நீங்கள் அவனை வணங்க மாட்டீர்கள் என்று சொல்றான். அப்போ வணங்க மாட்டீர்கள் சொல்லும் போது உங்களுடைய இறைவனும் என்னுடைய இறைவனும் ஒரு இறைவனே, இந்த ஒரு இறைவனை தான் நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன், அந்த ஒரு இறைவன் பக்கம்தான் உங்களை அழைக்கிறேன், அந்த ஒரு இறைவனுடைய அந்த கிஃப்டுக்கு, அதாவது சொர்க்கத்தின் பக்கம் உங்களை அழைக்கிறேன், அந்த ஓர் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறேன் அப்படின்னு அந்த ஓர் இறை கொள்கை இப்ராஹிம் சொல்லி காட்டினாங்க பாருங்க. அந்த ஓர் இறை கொள்கையை இவங்க காட்டிட்டு திருப்பி சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வை, அந்த லாஹ்வை, அந்த ஒரு லாஹ்வை, அந்த ஒரு கடவுள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தால் என்னோடு இந்த அமைதியான வாழ்க்கைக்கும் இறைவனுடைய மன்னிப்புக்கு பக்கம் வாருங்கள். வர விருப்பம் இல்லாவிட்டால் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு, உங்களுடைய வழிபாடு உங்களுக்கு, என்னுடைய வழிபாடு எனக்கு அப்படின்னு 22வது அத்தியாயத்துல 33, 34வது வசனம் சொல்றாங்க. நீங்கள் அனைவரும் வழிபாட்டை பிரிச்சு துண்டு துண்டா போறீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வழிகாட்டின் பக்கம் வாங்க, அதுதான் இறைவன் மன்னிப்பின் பக்கம் கொண்டு போவோம், இறைவனுடைய சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போவோம். இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் மட்டும் இல்ல, மூசா இதைதான் காட்டினாரு, ஈசா இதான் சொன்னாரு, இப்ராஹிம் இதைத்தான் நான் சொல்றேன்னு சொல்லி இதை டிக்ளேர் பண்ணுறாங்க. அதான் கடைசியா இந்த சொன்ன வார்த்தை, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு, நான் ஓர் இறைவனை வணங்கக்கூடியவனாக நானும் என்னை சார்ந்தவர்களும் இங்கு இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இறைவனை ஏற்றுக்கொண்டு இறைவன் வசனத்தில் ஐக்கியமாகி என்னையும் ஏற்றுக்கொண்டு என்னையும் நம்பி இறைவனை நம்பி அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் பனிஷ்மெண்ட் டே நம்பக்கூடிய உள்ள மக்களுக்கு இறைவன் வைத்த பெயர் முஸ்லீம். அந்த முஸ்லீமாக இறை அடியானாக வாழக்கூடிய மக்களா நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம் என்பதற்கு நீங்கள் சாட்சி என்று சாட்சியத்தை வெளிப்படுத்துறாங்க. இன்னைய நாடு தி எவிடன்ஸ், இந்த எவிடன்ஸ்னால தான் இன்னைக்கு சாட்சியம் அளிக்கக்கூடியது. we are bound to do all the order of Allah. எல்லா இறை கட்டளை ஏற்று நடக்கக்கூடிய முஸ்லீம். முஸ்லீம்னா கட்டுப்பட்டவன், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டவன், அல்லாஹ்வுடைய தூதர்களை ஏற்றுக்கொண்டவன், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டவன், அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டவன், அவனுக்கு அல்லாஹ் வச்ச பேர் தான் முஸ்லீம். அப்ப முஸ்லீம்னு இருக்கிறதுக்கு நாங்க இருப்பதற்கு நீங்கள் சாட்சி. அதைத்தான் ஒவ்வொரு தொழுகையிலையும் இறைவன் சொல்லும் போது நீ நிக்கிறிய, அப்ப சொல்லும் போது இறைவன் சொல்றான், ஒவ்வொரு இறை தூதரையும் சொன்னான். அந்த இறை தூதர் ரசூலுல்லாஹ் சொல்லுது, இன்னைக்கு நான் நீங்க எல்லாம் சொல்றோம் என்ன, இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து அனா அவுலுல் முஸ்லிமீன். இறைவா, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், என்னுடைய அனைத்து உனக்காகவே, எல்லாம் உனக்கா. அவ்வளவு முஸ்லிமே, நான் முஸ்லிமா இருக்க நீ எனக்கு உதவி செய்யுங்கிற அந்த தக்பீர்ல கட்ட சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம சொல்றோம் பாருங்க, அது அன்னைக்கு இப்ராஹிம் நபி சொல்லி காட்டினத ஒவ்வொரு இறை தூதரும் சொன்னதுதான். ஒவ்வொரு இறை தூதரும் வழிகாட்டுதல எந்த ஒரு முஸ்லீம் எடுத்துங்க, அவன் செய்யற ஒரு வழிகாட்டுதல் ஆரம்ப தூதர்ல இருந்து வரும், எங்கேயும் விடுபட அப்படியே ஒவ்வொரு இது வரும். இப்ப நீங்க சந்திரன் எடுத்துக்கிட்டீங்க, சந்திரன் கொண்டு நாளை பார்க்கலாம், சூரியனை கொண்டு நேரத்தை பார்க்கலாம், எல்லாம் ஒண்ணு இறைவன் படைத்த அத்தனையும் எங்களோட ஐக்கியமா இருக்கிறது. இதோட நாங்களும் இருக்கிறோம், இவைகளை ஞாபகம் ஊட்டுறோங்கிறதுதான் நமக்கு இந்த இறைவன் கொடுத்த பவுண்டு. பவுண்டா இறைவனுடைய அனைத்து படைப்புகளும் நமக்காக உள்ளது. இந்த நமக்காக உள்ளது என்பது நாமளும் ஒட்டி வாழக்கூடிய மக்களா இருக்கிறோம். அதான் சகோதரத்துவம் ரொம்ப முக்கியம். சகோதரத்துவம் ரொம்ப முக்கியம் என்பதை வழிகாட்டக்கூடிய இந்த நாள் தான். ஜாதி, மதம், நேரம், மொழி எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனுக்கு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் வந்துட்டேன். இறைவா, எல்லா பலாவையும் எல்லா முசீபத்தையும் விட்டுட்டு நான் உங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டேன். சரண்டர் ஆகிற இடம் தான் அந்த இடம்.
லப்பைக் அல்லாம லப்பைக், நான் உன் அடிமைத்தான், நீ தான் எனக்கு எஜமா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். என்னோட ஜாதி, என்னோட மதம், என்னோட நேரம், என்னுடைய மொழி, எந்தெந்த பாகுபாடு எல்லாத்தையும் விட்டுட்டு உன்கிட்ட சரண்டர் ஆகிட்டு நான் முஸ்லீமா இருக்கிறேன், உன்னை நம்பக்கூடியவனா, உன்னுடைய வசங்களை ஏற்றுக்கொண்டவனா, உன்னுடைய இறைத்துவரை ஏற்றுக்கொண்டவனா, உன்னுடைய டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டவனா, உன்னிடம் சரணடைந்து விட்டேன். இறைவா எங்களை காப்பாற்று, எங்களை காப்பாற்றுங்கிறது இந்த நாளினுடைய ஒரு வெளிப்பாடு. ஆகவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எந்த ஒரு காரியத்தையும் இறைவன் காட்டிய காரியத்தை பார்த்தீங்கன்னா அது சத்தியமா தான் இருக்கும், அசத்தியமா இருக்காது. இந்த சத்தியத்தை உணரக்கூடிய மக்களாக நீங்களும் ஆகணும், மற்றவங்களும் ஆகணும், நாமளும் ஆகணும் கூறி இதை எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நாள் தான், இறை வணக்கத்துக்குரிய நாள் தான் என்று கூறி நிறைய செய்கிற ஆகிறதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் இறை அருள் உண்டாவதாக.